يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. قال رسول الله صلى الله عليه وسلم: سجد وجهي للذي خلقه وشق سمعه وبصره بحوله وقوته. رواه الترمذي. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிஹ் தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நமது வாழ்க்கையில் அல் குர்ஆன், அப்படிதான் நான் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன? நமது வாழ்க்கையில் அல் குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடமாடக்கூடிய குர்ஆனாக இருந்தாங்க. அப்படிங்கிறனால நம்ம வாழ்க்கையில் அல் குர்ஆன் அப்படிங்கிற இந்த பொது தலைப்பில் நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அல் குர்ஆன் கூறும் கடன் உதவி அப்படிங்கிற தலைப்பை நேற்று பார்த்தோம். அதே தலைப்பு தான் இன்றைக்கும். இந்த அல் குர்ஆன் கூறும் கடன் உதவிங்கிற தலைப்பில் நேற்று யாருக்கு உபதேசம் பண்ணேன்னு சொன்னால், யாருக்கு பண்ண? கடன் வாங்குறாங்கல்ல, கடன் கேட்குறாங்கல்ல, அவங்களுக்குரிய சில உபதேசங்கள் நேற்று சொல்லிருக்கிறேன். இன்னைக்கு கடன் கொடுக்குறாங்க பற்றியலா, அதை பற்றியும் மார்க்கம் சொல்லுது. அவங்களுக்கு நான் சில செய்திகளை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், யாராவது ஒருவர் அவங்களுடைய தேவைக்காக கஷ்டத்துக்காக கடன் கேட்டால் உங்களால் கொடுக்க முடியுங்கிற சக்தியை, அந்த பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்துருந்தா என்ன செய்யணும்? கடன் கொடுக்கணும், கடன் கொடுக்கணும் அப்படின்னு குர்ஆனே பேசுகிறது. நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தியலாக்க குர்ஆன்லேயே பெரிய ஒரு ஆயத்து இருக்குது. குர்ஆன்லேயே பெரிய ஒரு ஆயத்து. அந்த ஆயத்து எந்த சூறாவில் வருகிறது என்று சொன்னால், எந்த சூறாவில்? சூரத்துல் பக்கராவில் அந்த ஆயத்து வருகிறது. அந்த ஆயத்துக்கு பேரே என்ன என்று சொன்னால் ஆயத்து தைன். அரபியில் தைன் என்று சொன்னால் கடன். தைன் என்று சொன்னால் கடன். ஆயத்து தைன், கடன் சம்பந்தமாக பேசக்கூடிய ஆயத்து என்று ஒரு ஆயத்து குர்ஆன்ல இருக்குது. சூரத்துல் பக்கராவுடைய 282வது ஆயத். அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலி முஸம்மன் ஃபக்துபூஹு. ஈமான் கொண்டவர்களே, உங்கள்கிட்ட யாராவது கடன் கேட்டால் குறிப்பிட்ட ஒரு தவணையை வைத்து எழுதி வைத்து கொண்டு என்ன செய்யுங்க? கடன் கொடுங்க. அப்போ கடன் கேட்கப்பட்டால் எழுதி வைத்து கொள்ளுங்கள், கொடுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவதிலிருந்து கஷ்டப்படுறவங்க கடன் கேட்டால் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்து என்ன ஆதாரம். மட்டுமல்லாமல் நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் நமக்கு அல்லாஹ் தர்றான் அப்படின்னு தப்பு கணக்கு போடுறோம். ஆனால் அப்படி இல்லை. சம்பாதிக்க காசெல்லாம் உங்கள் காசு கிடையாது. சில பேருடைய காசையும் சேர்த்து அல்லாஹ் உங்கள் கையில் கொடுப்பான். ஏழைகள், மிஸ்கீன்கள், யத்தீம்கள், அவங்களுடைய காசையெல்லாம் சேர்த்து என்ன செய்வான்? அல்லாஹ் உங்கள் கையில் கொடுத்து நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு உதவி செய்கிறீங்களா அப்படின்ட்டு உங்களை அல்லாஹ் என்ன செய்வான்? சோதிப்பான். குர்ஆனை படித்து பார்த்தீங்களாக்க சூரத்து தாரியாத் என்று சொல்லக்கூடிய 51வது அத்தியாயத்தின் 19வது வசனத்தில் பேசுகிறான், வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அவருடைய சொத்தில் பங்கு இருக்கிறது, உரிமை இருக்கிறது. யாருக்கு உரிமை என்று சொன்னால் லிஸ்ஸாயிலி. சாயில்டா யாரு? யாசிப்பவர்கள். சாயில் என்று சொன்னால் யாசிப்பவர்கள், அதாவது ஃபகீர்கள். உங்களுடைய சொத்துல யாருக்கும் உரிமை இருக்கிறது? யாசிக்கிறாங்கல்ல, கேட்கிறாங்கல்ல, அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. வல் மஹ்ரூம். மஹ்ரூம் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்கள். ஹரம், ஹரம் ஷரீஃப் என்று சொல்லுகிறோம் இல்லையா? இந்த ஹரமிலிருந்து மஹ்ரூம். மஹ்ரூம் என்று சொல்லக்கூடிய கண்ணியத்திற்குரியவர்கள். யாரை அரபியில மஹ்ரூம் என்று சொல்லுவாங்கன்னு சொன்னா மிஸ்கீன்கள். அப்ப மிஸ்கீன்களுக்கும் உங்களுடைய சொத்தில் என்ன இருக்கிறது? ஒரு வகையான பங்கு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அது என்ன பங்கு என்று சொன்னால், என்ன பங்கு? அவங்க கடன் கேட்டா கொடுக்கிறது, அது அவங்களுடைய பங்கு. ஜக்காத்து கொடுக்கிறது அவங்க பங்கு. அந்த பங்கையும் சேர்த்து அல்லாஹ் என்ன செய்யறான்? உங்க கையில கொடுத்துருக்கிறான் அப்படின்னு இந்த ஆயத்து பேசுகிறது. மட்டுமல்லாமல்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. இமாம் அபூ தாவூத் அவர்கள் 4946வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. மன் யஸ்ஸர அலா முஅஸிரின் யஸ்ஸரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா. யார் ஒருவருடைய கஷ்டத்தை நீக்குகிறாரோ, யார் ஒருவருடைய கஷ்டத்தை நீக்குகிறாரோ, கடன் கொடுத்து அல்லது தர்மம் பண்ணி ஒரு ஆளுடைய கஷ்டத்தை யார் நீக்குறாங்களோ அவங்களுடைய கஷ்டத்தை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நீக்குவான். ஒரு ஆளுக்கு நீ கடன் கொடுப்பது என்பது கஷ்டத்தை நீக்குவது, தேவையை பூர்த்தி செய்வது, அல்லது ஜக்காத்து கொடுப்பது, சதக்கா பண்றது, எல்லாம் கஷ்டங்களை நீக்குறது. யார் ஒரு ஆளுடைய கஷ்டத்தை நீக்குகிறாரோ அவருடைய கஷ்டங்களை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நீக்குவான் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இந்த ஹதீஸும் தேவை உடையவர்களுக்கு என்ன செய்யணும், கடன் கேட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க புகாரில 2896வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னமா துன்சரூன வ துர்ஸகூன இல்லா பி லுஅஃபாயிக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இன்னமா துன்சரூன, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறானே அந்த உதவிக்கு காரணம், வ துர்ஸகூன, அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தர்றான்ல, இந்த ரிஸ்க்குக்கெல்லாம் யார் காரணம் என்று சொன்னால் இல்லா பி லுஅஃபாயிக்கும், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஏழைகளே காரணம். புரிஞ்சா? அல்லாஹ் ரிஸ்க் தர்றானே, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யறானே, அதுக்கு யார் காரணம்? உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஏழைகள் தான் காரணம். அந்த ஏழைகள் உங்களுடைய சொந்தக்காரர்களாக இருப்பார்கள், உங்களுடைய நண்பர்களாக இருப்பார்கள், உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களாக இருப்பார்கள். அந்த சுத்தி ஏழைகளாக இருக்கிறாங்களே, அந்த ஏழைகள் இருக்கக்கூடிய காரணத்தால தான் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யறான், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தர்றான். யாருடைய ரிஸ்கையும் சேர்த்து அல்லாஹ் தர்றான்? அந்த ஏழைகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க ரிஸ்கையும் சேர்த்து உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தவங்க அல்லாஹ் என்ன செய்யறான், இவர் கொடுக்கிறாரா இல்லையான்னு சோதிச்சு பார்க்கறான் என்று நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம மார்க்கத்தில் கஷ்டப்படக்கூடியவங்க தேவைக்காக கடன் கேட்டா, நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி ரொம்ப நம்பகமானவங்களா கொடுங்க. எதை எழுதி வாங்க தேவையில்லை, எழுதி வாங்காமையே கொடுத்துக்கிறலாம். இல்ல சின்ன டவுட் இருக்குதா, என்ன பண்ணுங்க, எழுதி வாங்கி வச்சுக்கிட்டு கொடுங்க. இல்ல அதுக்கு மேல உங்களுக்கு டவுட் வந்திருக்குதா, ஏதாவது ஒரு பொருளை அடமானமாக வைத்துக் கொண்டு என்ன செய்யுங்கள், கொடுத்து விடுங்கள் என்று இஸ்லாம் பேசுகிறது. அப்ப கடன் கேட்டா கொடுங்க அப்படிங்கறத வசதி உள்ளவங்க இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் செய்தி. ரெண்டாவது, நம்ம கொடுத்துட்ட பிறகு குறிப்பிட்ட ஒரு டைம் ஒரு டேட் வச்சிருப்போம், அந்த டேட்டுக்குள்ள அவர் தரணும். நேற்று சொல்லிட்டேன், அவர் தரணும். ஒருவேளை அவருக்கு தர முடியவில்லை என்று சொன்னால், ஒரு மாசம் கேட்டார், 2 மாசம் 3 மாசம் கேட்டாரு, அந்த 3 மாசத்துக்குள்ள வாங்கினவருக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியல என்று சொன்னா போய் கழுத்தை போய் பிடிச்சிடக்கூடாது, போய் சட்டையை போய் என்ன செய்யக்கூடாது, பிடிக்க கூடாது. அவருக்கு நீங்க என்ன செய்யுங்க, அவகாசம் கொடுங்கள், அவகாசம் கொடுங்கள். இதையும் நான் சொல்லவில்லை, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் எத்தனாவது ஆயத்து, 2வது, டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன் புரியுதா, சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 2வது சூராவுடைய 280 280வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வயின் கானது உஸ்ரத்தின் ஃபநலிரத்துன் இலா மைஸரா. நீங்க கடன் கொடுத்தீங்கல்ல, அவர் குறிப்பிட்ட டேட் விட்ட பிறகு அவரால் கடனை கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு வறுமையில் இருக்க. உஸ்ரா என்று சொன்னால் வறுமை, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரன். உஸ்ரு என்று சொன்னால் வறுமை, யுஸ்ரு என்று சொன்னால் என்ன அர்த்தம், செல்வம், லேசு. அப்ப நீங்க கடன் கொடுத்து குறிப்பிட்ட ஒரு டேட்டை சொன்ன பிறகு வயின் கானது உஸ்ரத்தின், அவர் அந்த உஸ்ரிலேயே இருக்கிறார், அந்த வறுமையிலே இருக்கிறார், டேட்டு வந்துருச்சு, ஆனா என்ன செய்ய முடியல, கடனை கொடுக்க முடியல என்று சொன்னால் ஃபநலிரத்துன் இலா மைஸரா, அவருக்கு நீங்கள் அவகாசம் கொடுங்கள். அவருக்கு அல்லாஹ் ரிஸ்க கொடுப்பான்ல, பரக்கத்தை கொடுப்பான்ல, கடன் அடைக்கக்கூடிய சக்தியை கொடுப்பான்ல, அதுவரை நீங்க அவகாசம் கொடுங்க என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப ஒன்னே கடன் கொடுக்க வேண்டும் என்று, ரெண்டாவது அவங்க கரெக்டா தரணும், டேட்ல கரெக்டா கொடுத்துறானே. ஒருவேளை கொடுக்க நெசமாவே அல்லாஹ்வுக்கு பயந்து கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் என்ன செய்யணும், அவகாசம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க.
ஏன் இந்த வசனம் அருளப்பட்டது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இந்த ஐயாமுல் ஜாஹிலி, அந்த மக்காவுடைய காவிர்கள் இருந்தாங்கல்ல, மக்காவுடைய காவிர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, கடன் கேட்டால் கடன் கொடுப்பாங்க, வட்டி இல்லாமல் கடன் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு டேட்டை சொல்லி என்ன செய்வாங்க, கடனை கொடுப்பாங்க. ஒரு 3 மாசங்குவாங்க. அந்த 3 மாச தவணைக்குள் கடனை அடைத்து விட்டால் வட்டி வாங்க மாட்டாங்க. புரிஞ்சா? அந்த தவணை முடிந்து போய்விட்டது என்று சொன்னால் என்ன போட ஆரம்பிச்சிருவாங்க, வட்டியை போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப காஃபிர்களே கடன் கொடுத்தார்கள், வட்டி இல்லாமல் கடன் கொடுத்தார்கள், தவணையோடு கொடுத்தாங்க. அந்த தவணை முடிஞ்ச உடனேயுமே வட்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வட்டி போட ஆரம்பிச்சாங்கல்ல, அப்பதான் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். வயின்கானது ஓசரத்தின் ஃபனலிரத்துன் இலா மைசரா. அந்த தவணை முடிந்து விட்ட பொழுதும் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நீங்க அவங்களுக்கு அவகாசம் கொடுங்க என்ற இந்த கட்டளை அல்லாஹ் போடுகிறான் என்பது மாத்திரமல்லாமல், என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஒன்று கொடுங்க, ரெண்டாவது என்ன செய்யுங்க, அவகாசம் கொடுங்க. ரெண்டாவது அவகாசம் கொடுங்க. மூணாவது என்ன என்று சொன்னால், ஒரு பேச்சுக்கு அவகாசம் கொடுத்தும் அவரால் தர முடியல. அவகாசம் கொடுத்து பார்க்குறீங்க, ஒரு அவகாசம் 2 அவகாசம் கொடுத்து பார்க்குறீங்க. அதுக்கு மேலே அவருக்கு அந்த ரிஸ்க் அல்லாஹ் கொடுக்கல, அந்த பரக்கத்தை அல்லாஹ் கொடுக்கல, தரக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு சக்தி இல்லை என்று சொன்னால், 3ஆம் கட்டமாக என்ன செய்யுங்கள் என்று சொன்னால், என்ன செய்யுங்கள், கோர்ட்ல போய் கேஸ் போடுங்கள். புரியுதா? 3ஆவதாக என்ன செய்யுங்கள், தள்ளுபடி செய்யுங்கள். 3ஆவதாக நீங்க போய் தள்ளுபடி செய்யுங்கள். இதையும் திருமறை குர்ஆனில் அதே சூரத்துல் பக்கராவுடைய அதே 280வது ஆயத்து, நீங்க அவகாசம் கொடுத்தும் அவர் தரவில்லை, தர முடியவில்லை என்று சொன்னால், வான் தஸத்தகு, என்ன செய்து விடுங்கள், அதை சதக்காவாக, அதை ஜக்காத்தாக நீங்கள் கருதி விட்டு விடுங்கள். இது ذَلِكَ خَيْرٌ لَكُمْ وَأَنْ تُصَدَّقُوا خَيْرٌ لَكُمْ إِنْ كُنْتُمْ تَعْلَمُونَ. நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுவே உங்களுக்கு ஹைராக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, கடன் வாங்கினவர் கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னா அவருக்கு ஜக்காத்துடைய காசை கொடுக்கலாமா, கூடாதா? கொடுக்கலாம். 8 பேருக்கு கொடுமுல, அந்த 8 பேர்ல ஒரு ஆள் யாரு, கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா கேட்டு பார்க்குறீங்க, அவகாசம் கொடுத்து பார்க்குறீங்க, தர முடியல அப்படின்னு சொன்னா அது ஜக்காத்துன்னு அவர்கிட்ட சொல்ல கூட தேவையில்லை. உங்க நியத்து அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்க நியத்து அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அவர்கிட்ட போய், அப்பா இந்த மாதிரி வாங்கினிய, அவகாசம் கொடுத்திய, பலமுறை அவகாசம் நான் கொடுத்துருக்கிறேன், உங்களால் தர முடியல, அதை நீங்க விட்டுருங்க, நான் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு உங்க நியத்து ஜக்காத்து, உங்க நியத்து ஜக்காத்து, ஜக்காத்துங்கிற நியத்துல மன்னிச்சிட்டேன்ட்டு நீங்க கடனை மன்னிச்சு தள்ளுபடி பண்ணுங்க, இது உங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கிறது என்று இந்த வசனம் பேசுகிறது. இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. சம்பந்தப்பட்ட சஹாபி யார் என்று சொன்னால், அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி யாரு? அபூ கதாதா. நேத்து பார்த்தோம்ல, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். இது மாதிரி சஹாபாக்களுடைய பேர்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறணும், அந்த வரலாறு தெரியணும். புரிஞ்சா? அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஒருத்தருக்கு கடன் கொடுத்தாங்க, குறிப்பிட்ட ஒரு டேட் வரன்னு சொல்லி கடன் கொடுத்தாங்க. அந்த டேட்டு வந்துருச்சு. அவர் டேட்டு வந்த உடனே வீட்டில் போய் கடன் கேட்கறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனா அவர் ஓடி போய் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. கடன் வாங்கினவர் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஒளிஞ்சுக்கிட்டு வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்லி விட்டுட்டாரு, நான் இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. வசதி இல்லை, கொடுக்க முடியலைங்கிறதுனால பயந்துக்கிட்டு இல்லைன்னு சொல்லுங்கன்ட்டார். இல்லைன்னு சொல்லுவாங்க, இவர் திரும்பி வந்துடுவார். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இந்த சஹாபி வீட்டுக்கு போவாங்க, ஒளிஞ்சிக்கிடுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க, வந்துடுவாங்க. இப்படி ஒரு தடவை வீட்டுக்கு போகும்போது அவர் வீட்டுக்காரவங்க இல்லைன்னு சொன்ன உடனேயுமே அந்த வீட்டிலேருந்து அவருடைய சின்ன பையன் வெளியே வருவார். அவருடைய சின்ன பையன் வெளியே வருவார். சின்ன பையன் வெளியே வந்த உடனேயுமே, உங்க வாப்பா எங்கப்பா அப்படின்ட்டு இவர் கடன் கொடுத்தவர் கேட்டார். அந்த சின்ன பையன் சொன்னாரு, எங்க வாப்பா வீட்டுக்குள்ள உட்காந்து கோதுமை கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. தம்பி உட்காருப்பா, தம்பி சரியா? எங்க வாப்பா என்ன பண்றாரு, வீட்டுக்குள்ள உட்காந்து, அதை தட்டி விட்டுறாதம்மா ப்ளீஸ். எங்க வாப்பா வீட்டுக்குள்ள உட்காந்து கோதுமை கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லிட்டார். சொன்ன உடனே அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு வேகமா சொல்லுவாங்க, அவருடைய பேரை சொல்லி, ஃபுலானே அப்படி சொல்லி, நீ வீட்டுக்குள்ள இருக்கிறது தெரியும், கோதுமை கஞ்சி குடிக்கிறதும் தெரியும், ஒழுங்கா வெளியே வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க.
கூப்பிட்ட உடனே அவர் பயந்துக்கிட்டே வெளியே வருவார். பயந்துக்கிட்டே வெளியே வந்த உடனேயுமே இவர் கேட்பாரு, ஏங்க நீங்கள் தரவும் இல்லை, அவகாசம் கொடுத்தேன், நான் வீட்டுக்கு வந்து கேட்குறேன், என்னைய சந்திக்க கூட மாட்டாம பொய் சொல்லியலை, இது என்னங்க நியாயம் அப்படிங்குவார். அதுக்கு அவர் சொல்லுவார், நான் வந்து ரொம்ப பயப்படுறேன், உங்களை வந்து சந்திச்சா நான் பொய் சொல்லிடுவனோ, ஒரு வாக்கு கொடுத்து அந்த வாக்கை மீறிடுவனோ, பொய்க்கு மேலே பொய் சொல்லிடுவனோ, அதுக்கு பயந்துக்கிட்டு தான் உங்கள்கிட்ட வரலை, தரக்கூடிய அளவுக்கு எனக்கு அல்லாஹ் இன்னும் அந்த சக்தி அந்த வசதியை தரலை அப்படின்னு வாங்குறவர் சொன்னார். கொடுத்தவர் கேட்குறாரு, அல்லாஹ் மேலே சத்தியமாக உங்களுக்கு அல்லாஹ் அந்த வசதி இன்னும் தரலையா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, வல்லாஹி வல்லாஹி அல்லாஹ் மேலே சத்தியமா அல்லாஹ் என்ன செய்யலை, இன்னும் அந்த வசதி எனக்கு தரலை அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது விட்டார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், எனக்கு ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னாங்க, அந்த ஹதீஸ் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன ஹதீஸ் என்று சொன்னால், மன் நஃபஸ அன் கரீமிஹி, யார் கடன்காரருக்கு அவகாசம் கொடுத்தாரோ, அவ் மஹா அன்ஹு, அல்லது அந்த கடனை தள்ளுபடி செய்தாரோ, அவகாசம் கொடுத்து தர முடியவில்லை என்று சொன்னால் என்ன செய்தாரோ அதை தள்ளுபடியும் செய்து விட்டாரோ, அவகாசம் கொடுத்தவருக்கு இது பொருந்தும், தள்ளுபடி செஞ்சவருக்கு இது பொருந்தும், தள்ளுபடி செஞ்சாரோ, கான ஃபீ லில் அரிஷி யௌமல் கியாமா, அவர் கியாமத்து நாளில் எங்கே இருப்பார், அரிஷின் நிழலில இருப்பார். அரிஷின் அவகாசம் கொடுத்தவருக்கு, அது மாதிரி தள்ளுபடி செஞ்சவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் அரிஷி நிழலை கொடுப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனக்கு இந்த ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருது, அதுக்காக நான் என்ன செஞ்சிடறேன், இந்த கடனை தள்ளுபடி செஞ்சிடறேன் என்று அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவகாசத்துக்கு மேல் அவகாசம் கொடுத்து அவர் தரவில்லை, தர முடியவில்லை என்று சொன்ன உடனேயுமே தள்ளுபடி செஞ்சாங்க என்று இந்த ஒரு ஹதீஸ் பேசுகிறது. அப்ப அவகாசம் கொடுத்தால் அல்லது தள்ளுபடி செஞ்சால் அவங்களுக்குரிய ஃபாயிதா என்ன, அரிஷின் நிழல். முதல் ஃபாயிதா, 3 ஃபாயிதா ஹதீஸ்ல பேசுகிறது. முதல் ஃபாயிதா. இரண்டாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 2078வது ஹதீஸாக 2078வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ரசூலுல்லாவுக்கு முந்தைய காலத்தில் நடந்த ஒரு செய்தி, அந்த செய்தியை வஹி மூலமா அல்லாஹ் அறிவிக்கிறான். ரசூலுல்லா சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, கான தாஜுருன், ஒரு காலத்தில் ஒரு வியாபாரி இருந்தார். அந்த வியாபாரி எப்படிப்பட்ட வியாபாரி என்று சொன்னால், யுதாவினுன் நாச, மக்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய வியாபாரியாக இருந்தார். தெரிஞ்சா, அந்த வியாபாரி மக்களுக்கு கடன் கொடுத்தாரு. அந்த கடன் கொடுத்தவர் வந்து வேலைக்காரவங்கள்ட்ட சொல்லி கடனை வசூல் பண்ண சொல்லுவார்ல, அந்த வேலைக்காரவங்கள்ட்ட சொல்லி கடனை வசூல் பண்ண சொல்லும் போது சொல்லி அனுப்புவாரா, ஃபைதா ரஆ முஅசிரன், நீங்கள் கடனை வசூல் பண்ணுகிற போது நீங்க பாருங்க, அவருடைய கடன், அவருடைய வறுமை இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்குது, கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு வசதியை கொடுக்கலேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சாக்கு, தஜாவசு அன்ஹு, அந்த கடனை என்ன செய்யுங்கள், தள்ளுபடி செய்து விடுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு சொன்னாராம், லஅல்லல்லாஹ ஐயதஜாவஸ அன்னா, யார் கடனை தள்ளுபடி செய்கிறாரோ அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான், அவருடைய பாவங்களை அல்லாஹ் தள்ளுபடி செய்து விடுவான் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விட்டாரு. அதே மாதிரி அவர் என்ன பண்ணாரு, தர முடியாதவங்களுடைய கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணாரு. இந்த வரலாற்று செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஃபதஜாவஸல்லாஹு அன்ஹு, அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான், அவருடைய பாவங்களை அல்லாஹ் தள்ளுபடி செய்து விட்டான். கடனை தள்ளுபடி செய்தாரா இல்லையா? அப்ப அவகாசம் கொடுத்தவருக்கு இது கிடைக்குது, அல்லாஹ்வுடைய அரிசி நிலை கிடைக்குது. மட்டுமல்லாமல் இரண்டாவது ஃபாயிதா என்ன, பாவம் மன்னிப்பு, பாவத்தை அல்லாஹ் தள்ளுபடி செஞ்சிட்டான். இது இரண்டாவது ஃபாயிதா. மூணாவது ஃபாயிதா என்னன்னு சொன்னா, நம்ம எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறோமே, எதுக்காக கஷ்டப்படுறோம், சொர்க்கம் வேணும், அதானே கஷ்டப்படுறோம், சொர்க்கத்துக்கு தானே கஷ்டப்படுறோம். மூணாவது ஃபாயிதாவை பற்றி இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியில் 3451வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. யார் கடன்காரருக்கு அவகாசம் கொடுத்தார்களோ, அவகாசம் கொடுத்தும் தரவில்லை, தர முடியவில்லை என்று சொன்னால் தள்ளுபடி செஞ்சாங்களோ, அவர்கள் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார்கள், அவர் கண்டிப்பாக சொர்க்கவாசி என்பதை பற்றி இந்த ஹதீஸ் பேசுகிறது. முந்திய காலத்தில் நடந்த செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருத்தர் இருந்தார், அவருடைய மலக்குல் மௌத்து உயிரை பிடிக்க போறாங்க.
உயிரை பிடிக்க போகும்போது அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், ஹல் அமில்த மின் ஹைரின், ஏதாவது ஒரு ஹைரை நீ செய்திருக்கிறாயா? உயிரை வாங்க போகும்போது அந்த மலக்குல் மௌத் அவர்கிட்ட கேட்கிறாங்களா, ஹல் அமில்த மின் ஹைரின், ஏதாவது ஒரு ஒண்ணுமே அமல் செய்யாத ஆள் அவர். முஸ்லிம் தான், ஆனா அமல்ண்டாலே ஒண்ணுமே தெரியாது, ஒரு அமல் செய்யாத ஆள் அவர் உயிரை போய் பிடிக்க போறாரு. அதனால தான் மலக்குல் மௌத் கேட்டாரு, எப்ப என்ன மாற்றி நீ அமல் செஞ்சுக்கிறாயாப்பா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொல்லிட்டாரு, மா அலம், எனக்கே தெரியலையே, நான் என்ன அமல் செஞ்சேன்னு எனக்கே தெரியலையே அப்படின்றார். மலக்குல் மௌத் சொன்னாரா, உள்ளூர் யோசிச்சு பாரு, என்னமாவது அமல் ஹிபல் ஜாபகத்துக்கு வரும் அப்படின்றாராம். அதுக்கு அவர் சொன்னாரா, மாயிலம், நான் என்ன ஒரு அமலும் செய்யலையே, நான் செஞ்ச ஒரு அமல் எனக்கு ஜாபகத்துக்கு வரமா, ஒன்றும் செஞ்சா வரப்போகுது, ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னாராம், எனக்கு ஒன்னே ஒன்று ஞாபகத்துக்கு வருது. என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொன்னா, நான் உலகத்தில் வியாபாரியா இருந்தேன், எனக்கு அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பை கொடுத்துருந்தான். அப்போ வியாபாரி வசதி வாய்ப்புங்கிறனால என்கிட்ட மக்கள் வந்து கடன் கேட்பாங்க, நான் கடன் கொடுக்கக்கூடிய மனசை எனக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தான். நான் மக்களுக்கு என்ன செய்வேன், கடன் கொடுப்பேன். கடன் கொடுத்து விட்டு ஒரு குறிப்பிட்ட டேட்டில் கடன் கொடுப்பேன். அந்த டேட்டு வந்துட்டா அவகாசம் கொடுப்பேன். தர முடியலைன்னு சொன்னால் அவகாசம் கொடுப்பேன். மறுபடியும் முடியலையா என்ன செய்வேன், அவகாசம் கொடுப்பேன். மறுபடியும் முடியலையா அவகாசம் கொடுப்பேன். ஒரு கட்டத்தில் உண்மையில் அவருக்கு முடியவில்லை என்று சொன்னால் நான் என்ன செஞ்சிருவேன், மன்னிச்சிருவேன், தள்ளுபடி செஞ்சிருவேன். இந்த செயல் மட்டும் எனக்கு உலகத்தில் இருந்துச்சே தவிர பாக்கி எந்த அமலும் என்கிட்ட இல்லை என்று அவர் சொன்னார். இவரை பற்றி ஒரு தொழுகை ஒரு நோன்பு ஒண்ணுமே செஞ்சாத இவரை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விட்டான். அவர் சொர்க்கத்தில் தங்க ஒரு அமலும் செய்யாதவர், கடன் கொடுத்தாரு, அவகாசம் கொடுத்தாரு, முடியாதவர் மன்னிச்சு விட்டாரு, அவர் சொர்க்கத்தில் இருக்கிறார் என்று நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, இன்னொரு ஆயத்தை பார்த்து சூரத்துல் பக்கராவுல 245வது ஆயத்துல, மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனன் ஃபயலாயிஃபஹு லஹு அல்ஆஃபன் கதீரா, யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கறாங்களோ, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் சொன்னா யாருக்கு, மனிதர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. வல்லாஹு கனியுன், அல்லாஹு சமத், அவனுக்கு தேவையில்லை. இங்கே ஏழைகள், மிஸ்கீன்கள், ஃபகீர்கள், தேவை உடையவர்கள், யார் தேவை உடையவர்களுக்கு கடன் கொடுக்கறாங்களோ, ஃபயலாயிஃபஹு லஹு அல்ஆஃபன் கதீரா, அந்த கடனுக்கு பகரமாக அல்லாஹ் அவருடைய ரிஸ்கை பன்மடங்கு அதிகப்படுத்துவான் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, கடன் கொடுக்கறனால 4 ஃபாயிதா, அப்படிதானே? ஒரு ஃபாயிதா என்ன, முதல் ஃபாயிதா என்ன, அரிஷின் நிழலை பெறுவார்கள். இரண்டாவது ஃபாயிதா என்ன, பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். மூன்றாவது ஃபாயிதா என்ன, கண்டிப்பா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். நாலாவது ஃபாயிதா என்ன, இன்னும் ரிஸ்க அல்லாஹ் அதிகப்படுத்துவான் என்று குர்ஆன் சுன்னா பேசுகிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் எப்படி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அது மாதிரி உதவும் உள்ளங்களாக, உதவும் கரங்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.